தாம்பரம் மாநகர பம்மல் தெற்கு பகுதி திமுக சார்பில் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. காஞ்சி வடக்கு மாவட்ட தாம்பரம் பம்மல் தெற்கு பகுதி திமுக சார்பில் செயற்குழு கூட்டம் பம்மல் எல்சி மகால் திருமண மண்டபத்தில் பம்மல் தெற்கு பகுதி கழக செயலாளர், தாம்பரம் மாநகராட்சி 1வது மண்டல குழு தலைவர் பம்மல் வே. கருணாநிதி ஏற்பாட்டில் பகுதி அவைத் தலைவர் காளேஸ்வரன் அவர்கள் தலைமையில் பகுதி பொருளாளர் உமாசங்கர், பகுதி துணை செயலாளர் பன்னீர்செல்வம், துரை இளங்கோவன், கவிதா, மாவட்ட பிரதிநிதி டில்லி, மாநகர பிரதிநிதிகள் வேந்தன், கந்தவேலு, ரவிச்சந்திரன், மனோகரன், கோகுல் ஆகியோர் முன்னிலையில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் துறை அமைச்சர், காஞ்சி வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தாமோ அன்பரசன், பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர், வடக்கு மாவட்ட கழக துணை செயலாளர் இ. கருணாநிதி, தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர், தாம்பரம் மாநகர செயலாளர் எஸ்.ஆர். ராஜா, தாம்பரம் மாநகராட்சி மேயர், தாம்பரம் மாநகர கழக துணை செயலாளர் சசந்தகுமாரி, தாம்பரம் மாநகராட்சி துணை மேயர், தாம்பரம் மாநகர கழக அவைத் தலைவர் கோ. காமராஜ், பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் ரபி அகமது, பம்மல் வடக்கு பகுதி செயலாளர் ஜெயக்குமார், மாநில தகவல் தொழில்நுட்ப அணி துணை செயலாளர் தமிழ்மாறன், காஞ்சி வடக்கு மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் பேராசிரியர் பிரபு, காஞ்சி வடக்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் ரவிச்சந்திரன், தாம்பரம் மாநகர இளைஞரணி அமைப்பாளர் சத்யபிரபு, தலைமை கழக பேச்சாளர் பம்மல் தினேஷ், முன்னாள் பேரூர் செயலாளர் செல்வம், ரவி, வட்டக்கழக செயலாளர்கள் ஐன்ஸ்டன், இன்பசேகர், காந்தி, முகமது அப்பாஸ், சுகுமாரன், ஸ்ரீதர், தாம்பரம் மாமன்ற உறுப்பினர் மதினா பேகம், கல்யாணி டில்லி, ரம்யா சத்யபிரபு, சத்யமதியழகன் ஆகியோர் சிறப்புரையாற்றினார்கள். இக்கூட்டத்தில் ஆகஸ்ட் 9ஆம் தேதி மாண்புமிகு முதல்வர் தாம்பரம் மாநகரம் வருகை, ஆகஸ்ட் 5ஆம் தேதி உங்களுடன் ஸ்டாலின் முகாம், ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை, கழக வளர்ச்சி பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் மாவட்ட மாநகர பகுதி அணிகளின் துணை அமைப்பாளர், வட்டக்கழக நிர்வாகிகள், BLA 2, BLC, BDA கழக முன்னோடிகள் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் இக்கூட்டத்தில் ஓரணியில் தமிழ்நாடு கழக உறுப்பினர் சேர்க்கையில் மிகவும் சிறப்பாக பணியாற்றிய BLA, BLC, BDA ஆகியோர்களுக்கு சால்வை அணிவித்து சிறப்பு செய்யப்பட்டது. இறுதியில் 1வது மண்டல குழு தலைவர் வே. கருணாநிதி ஏற்பாட்டில் அனைத்து நிர்வாகிகளுக்கும் இரவு சிற்றுண்டி வழங்கப்பட்டது.